நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் 4 பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துருக்குறேன். இதை பார்த்துங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு வந்து செல்லுலோஸ் குளுக்கான், கைட்டின் கைட்டோசான், மேனான் குளுக்கான், கைட்டின் குளுக்கான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ செல்லுலோஸ் குளுக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஊமைசிட்ஸ், கைட்டின் கைட்டோசான் அப்படின்னு சொல்லக்கூடியது சைக்கோமைசிட்ஸ், மேனான் குளுக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சக்கரோமைசிட்ஸ், கைட்டின் குளுக்கான் சொல்லக்கூடியது பெசிடியோமைசிட்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் வரைக்கும் கேட்கல, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பால் ஹார்மோன் சைரனின் இந்த பூஞ்சையில் சுரக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து அல்லோமைசிஸ் மேக்ரோகைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சையில் வந்து சுரக்குது. அடுத்த கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து செகண்ட் தான் கரெக்டு. அதாவது மொட்டு காளான் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அகாரிகஸ் பைஸ்போரஸ், மோரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்ச்சல்லா எஸ்குலண்டா. வைக்கோல் காளான் எது அப்படின்னா வால்வரில்லா வால்வர்ஷியே. பால் காளான் அப்படிங்கிறது எது அப்படின்னா நமக்கு வந்து கேலியோசைபா இண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடியதான் பால் காளான். பார்த்துருக்கேன் கண்டிப்பா. இதே மாதிரி நமக்கு வந்து லாஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். பிளக்ஸ்லி ட்ரைஸ்போரா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பீட்டா கரோட்டின். ஆசிபி காசிபி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ரைபோஃப்ளவின். இது நமக்கு ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். பிசரிக்கம் மொனலிஃபார்மி அப்படின்னு சொல்லக்கூடியது சைட்டோகைனின். அதே மாதிரி சைலோசைபே மெக்சிகானா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு வந்து சைலோபின் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ரைட். ஓகேங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ்ல இருக்கிறத மட்டும் படிக்கிறதுனால இங்கிலீஷ்ல இருக்கிறது நீங்க பார்த்துக்கங்க. அஸ்கசில் காணும் கீழ்கண்ட செயல்களை கருத்தில் கொண்டு பின்வரும் வினாவுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முதிர்ச்சியில் அஸ்கசின் சுவர்கள் மெல்ல கரைதல், வெளிவந்த அஸ்கஸ் பொருட்கள் சத்துமிகு திரவத்தில் மிதப்பது, அஸ்கஸ் போர் சத்துக்களை உள்வாங்கி முதிர்வடைதல் அப்படின்னு சொல்றாங்க. வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 எல்லாமே கரெக்ட். அடுத்தது ஓர்ப்பு விரும்பி அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து நமக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் தான் கரெக்ட். அதாவது ஓர்ப்பு விரும்பி அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா டூனா லியல்லா, ஓம்புயிரி வந்து நாஸ்டார், ஒட்டுண்ணி எது அப்படின்னா சிபுல்யூரஸ், தொற்றுத்தாவரம் வந்து பல்போகிட்டோ. இதை நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கு. அடுத்து கீழ்காணும் துறைகளில் எந்த துறையை சார்ந்த பாசிகள் கலப்பில்லா இனப்பெருக்க ஸ்கோர்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்வதில்லை அப்படின்னு கேட்கிறாங்க. ஈஸியானதான். நமக்கு என்னன்னா காரேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கரெக்ட். காரா. கீழ்காணுபவைகள் செல் சுவராக பிரஸ்டியூலை கொண்டுள்ளது எது அப்படின்னு கேட்கிறாங்க. பிரஸ்டியூல் இருக்கக்கூடியது அப்படின்னா பினிலோரியா அப்படின்னு சொல்லக்கூடியதான் பிரஸ்டியூல் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். ஓகேங்களா? இந்த டேர்ம் என்ன போச்சுங்க, பிரஸ்டியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுல இருக்கும் அப்படின்னா பினிலோரியாவில் இருக்கும். சிவப்பு நிற பாசிகள் கீழ்காணும் எந்த பொருளை தங்கள் பதிவு பொருளாக சேமித்து வளர்க்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த சிவப்பு ஆல்கள்னால என்ன இருக்கும், ஃப்ளூயிட் அண்ட் ஸ்டார்ச்னு சொல்லக்கூடியது இருக்கும். அது கீழ்காணும் செய்திகள் சரியானவை எது அப்படின்னு கேட்கிறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் தான் கரெக்ட். பேயோபேசி பச்சையங்களில் அவற்றை சுற்றி அதிகப்படியான பச்சை எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் காணப்படும். அஸ்னியா லைக்கன் தாலசன் கண்ணுடலத்தை எவ்வாறு அரைக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம அப்போதீசியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அஸ்னியாங்கிறது என்ன அப்படின்னா புரோட்டிகோஸ் லைக்கன் சொல்லக்கூடியது. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி தான் கரெக்ட். இசிடியா அப்படின்னு சொல்லக்கூடியது லைக்கன், பெசிடியோ கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது காளான்கள், பெரித்தீசியம் சொல்லக்கூடியது அஸ்கோமைசிஸ், பிக்னிடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சீலோமைசிஸ். அடுத்து லைகோபெர்டான் பூப்பந்து உள்ளே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா செகண்ட் கரெக்ட். அதாவது இதுல 2 மட்டும் தான் சரியானது. பல நுண்ணிய அறைகளின் சுவர்களில் பெசிடியா உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடியதான் லைகோபெர்டான் பூப்பந்து உள்ளே அப்படின்னு சொல்லக்கூடியதை குறிக்கக்கூடியது. அதாவது லைகோபெர்டான் பஃபால்ஸ் இன் கேவிங் அப்படின்னு கேட்குறாங்க. லைகோபெர்டானோட பஃபால் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெனி மைக்ரோ சேம்பர் லினிட் வித் பெசிடியா. அடுத்து கீழ்காணும் கருத்துக்கள் எது சரியானது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வந்து பாத்தீங்கன்னா டயாட்டம் என்பது டயாட்டம்களின்
செல் சுவர் பொருளாகும் அப்படின்னு சொல்றாங்க. டயட்டமேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டயட்டமில் இருக்கக்கூடிய செல் சுவர்ல இருக்கக்கூடிய பொருளுக்கு தான் பேர் அது. அடுத்தது கீழ்காணும் இரு பெயர்களில் கொம்புவின் பெயர் என்னன்னு கேட்கிறாங்க. கொம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லேமினேரியா சகார்மியா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கொம்புவோட பேர். இது நினைப்பு வச்சுங்க, லேமினேரியா சகாரினா. அடுத்து பொறுத்துக கிளாம்ப் கனெக்ஷன் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு நமக்கு வந்து கிளாம்ப் கனெக்ஷன் வரக்கூடியது. இதுக்கு சரியான பதில் எதுனா ஏ தான் கரெக்ட். அதாவது கிளாம்ப் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பெசிடியோமைசிஸ், குரோசர் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஆஸ்கோமைசிஸ், மொட்டு விடுதல் அப்படின்னா ஈஸ்ட், ஊகோனியம் அப்படிங்கிறது பித்தியம். ஓகேங்களா. பெனிசிட்டோட பொது பேர் என்ன அப்படின்னா நீல மோல்டு அல்லது ப்ளூ மோல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. கீழ்காணுகளில் ஊடோகுனியத்தில் இருந்து ஸ்டெபனோகான்சில் ஸ்கோர் எது அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன அப்படின்னா நுனியில் இருந்து சற்று பின்னால் வட்டமாக கசையிலைகள் அமைந்திருப்பது. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஊடோகோனியத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெபனோகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூஸ் ஸ்கோர். சரிங்களா. ஆன்சர் எதுனா ஏ தான் கரெக்ட். அடுத்தது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1 மற்றும் 2 அகார், மற்ற வந்து காராஜின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து இதுதான் சி தான் கரெக்ட். அப்ப பீட்டா 1,3 லிங்கேட் டி கேலக்டோஸ், 1,4 லிங்கேட் அன்ஹைட்ரோ கேலக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன. இதுல 1, 2 அகார் அகார், மற்றவெல்லாம் என்னன்னா காராஜின். அடுத்தது சினாஞ்சியம் அப்படின்னு டெரிடோஃபைட் தாவரத்தில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. சினாஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மெயினா வந்து எதுல இருக்கு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ல 2 மட்டும் கரெக்ட். ஓகேங்களா. சைலாட்டம் மட்டும் 2 இல்ல ஆக்சுவலா பி கரெக்ட். இப்போ பி கரெக்ட் போது என்ன அப்படின்னா நமக்கு வந்து அப்ப 3, 4 ரைட். அப்ப ஜூஸ்ட்ரோஃபில்லம், ஆஸ்ட்ரோசைலான் ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா சினாஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படக்கூடிய ஒன்று. இதை நினைப்பு வச்சுங்க. அடுத்தது ஸ்போராஞ்சியங்கள் ஒரே நேரத்தில் தோன்றி வளர்ந்து முதுமை அடைகின்றன. சோரஸ் பின்வருமாறும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மட்டும்தான் சரியானது. அதாவது பொவேரியா பேசினா மற்றும் மெட்டாரைசம் அனிசோஃபிலி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிர் பூச்சிக்கொல்லி உற்பத்தி செய்யறதுக்காக பயன்படுது. பொவாரியா பேசியானா மற்றும் மெட்டாரைசியம் அனிசோஃபிலி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது செலாஜினல்லா மாஸ் தாவரத்திலிருந்து சொல்லிட்டு வேறுபட்டு காணப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு மெயினா மேம்பாடு அடைந்த வாஸ்குலார் அமைப்புன்னு சொல்லக்கூடியது கரெக்ட். லாட்டிபரஸ் செசு செல்கள் காணப்படக்கூடிய டெரிடோஃபைட் தாவரம் எதுன்னு கேட்கிறாங்க. இது வந்து ரெஜினிலிடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். இந்த கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். லாட்டிபரஸ் செல்கள் காணப்படக்கூடிய ஒரு டெரிடோஃபைட் தாவரம் எது அப்படின்னா ரெஜினிலிடியம் அல்லது ரெக்னிலிடியம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல காணப்படும். கிளப்மாஸ் என்பது பேர் என்னன்னு கேட்கிறாங்க. கிளப்மாஸ் அப்படின்னா லைகோபோடியம். நெல் வயல்களில் பயன்படும் உயிர் உரம் இந்த டெரிடோஃபைட் தாவரமாகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அசோலா. பின்வருவற்றில் தொல்படிவங்களின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்கிறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 3 மட்டும் தான் சரியானது. அதாவது வந்து பெட்ரிஃபிகேஷன் மற்றும் கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் தொல் படிவங்களின் வகை. மார்க்கன்ஷியா தாவரத்தில் குளோரோபிளாஸ்ட் இந்த வடிவமானதுன்னு கேட்கிறாங்க. என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா தட்டு வடிவத்துல, அதாவது டிஸ்க் ஷேப்ல இருக்கும் மார்க்கன்ஷியாவில். பால் உறுப்புகள் பல அடுக்கு உரையால் சூழப்பட்டு காணப்படும் தாவரம் எதுன்னு கேட்கிறாங்க. இதுனா புனேரியா. லாஸ்ட் டைம் கூட இந்த இலைய பத்தி புனேரியாவில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மல்டி அண்ட் ஜாக்கெட்டட் செக்ஸ் ஆர்கன் எதுல இருக்கு அப்படின்னா புனேரியாவில் தான் இருக்கு. ஆந்த்ரோஸ்வைடு ஆர்கிகோனியங்களை நோக்கி பின் வரும் வேதிப்பொருட்கள் மூலமாக ஈர்க்கப்படுகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு 2013 நமக்கு ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில் எது வரும் அப்படின்னா மேலிக் அமிலம் மற்றும் ஃபுமேரிக் அமிலம் வரும் நமக்கு. சரிங்களா. இதுதான் ஆன்சர். மேலிக் அமிலம் மற்றும் ஃபுமேரிக் அமிலம் தான் கரெக்ட். கேம்பியம் காணப்படும் டெரிடோஃபைட் தாவரம்னு கேட்கிறாங்க. ஐசோடைஸ்ல தான் நமக்கு என்ன இருக்குன்னா கேம்பியம் இருக்கும். டெர்ரிஸ் தாவரத்தின் ரைசோமில் காணப்படும் வாஸ்குலார் கற்றை என்ன அப்படின்னா டிக்டியோஸ்டின். இது நமக்கு 2015 கேட்ட கொஸ்டின். ட்ரையாப்ட்ரிஸ் கேட்டிருந்தாங்க. இலைகள் மூடிய வளைவில்
வளைய வடிவில் அமைந்த அமைப்பு லைகோபோடியம் எந்த சிற்றினத்தில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. இது லைகோபோடியம் கிளவேட்டம். இதுவும் கேட்ட கொஸ்டின் நமக்கு. இந்த தாவரத்தின் ஸ்பொராஞ்சியங்கள் ஸ்போரோகார்ப் எனப்படும் சிறப்பு உறுப்புகள் மூலம் உற்பத்தி ஆகிறதுன்னு கேட்குறாங்க. இது நமக்கு வந்து ஸ்பொராஞ்சியங்கள் அப்படின்னாலே மார்சிலியாங்கிறது இது பல தடவை கேட்ட கொஸ்டின். பின்வருவனற்றுள் ட்ரியோஃபைட் சார்ந்த அதாவது பிரையோஃபைட் இது நமக்கு என்ன அப்படின்னா பிரையோஃபைட் சார்ந்த தவறான கருத்தினை கண்டுபிடின்னு சொல்றாங்க. வந்து நமக்கு வந்து தமிழ்ல தப்பா இருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டா பிரையோஃபைட் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கரெக்டா ஐடென்டிஃபிகேஷன் ஆகல அப்படின்னா எதுக்கும் ஒருக்கா இங்கிலீஷ்ல இருக்கிறதும் படிச்சிருங்க. இந்த லாஸ்ட் டைம் எக்ஸாம்லேயே வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்து தமிழ்ல வந்து தப்பா கொடுத்துருந்தாங்க. அதனால வந்து நம்ம இங்கிலீஷ்ல படிச்சுக்கிறது பெஸ்ட். ஆன்சரை வந்து பாத்தீங்கன்னா 4 மட்டும் சரியானது. அதாவது ஸ்போரோஃபைட் மற்றும் கேமிட்டோட் சந்ததி தனித்தன்மை வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது பிரையோஃபைட்ல கரெக்டா. ஆர்கிகோனியத்தின் முட்டை செல்களுக்கு மேலாக காணப்படும் செல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா வென்டர் கால்வாய் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. புனேரியா கேப்சூல் காணப்படும் காலுமெல்லா இதற்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. காலுமெல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வலிமை மற்றும் வலிமையும் ஊட்டச்சத்து சாரக்கூடியதான் காலுமெல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது. பெரணி தாவரங்கள் மாஸ் தாவரத்திலிருந்து வேறுபடுவது எதனால் அப்படின்னா நமக்கு வந்து தனித்த ஸ்போரோஃபைட் இருக்கனாலதான் வேறுபடுது. அடுத்து சுவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை எவ்வளோன்னா மொத்தம் 6. சரிங்களா? அதாவது நம்பர் ஆஃப் கவர் செல் பிரசன்ட் இன் எ மாஸ். பாருங்க இந்த இடத்துல பாருங்க தமிழுக்கு இங்கிலீஷ் வித்தியாசத்தை பாருங்க. மாஸ் அப்படிங்கிறத மிஸ் பண்ணிட்டாங்க. நீங்க தமிழ்ல மட்டுமே படிக்கக்கூடாது, இங்கிலீஷ்லையும் படிக்கணும். மாஸ்ல எத்தனை இருக்குன்னா 4 இருக்கும். நினைப்பு வச்சுக்கோங்க. கவர் செல் அதாவது மூடி செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே தப்பா தான் கொடுத்துருக்காங்க. கவர் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது மூடி செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். சுவர் செல்கள் இல்ல. மூடி செல்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 4. அதே மாதிரி சைக்கசில் கொரலாய்டு வேர்கள் எங்க காணப்படுது அப்படின்னா நீல பசும் பாசிகள். சரிங்களா? அதாவது சைக்கசில் இருக்கக்கூடியது கேட்கிறாங்க. சைக்கஸ்ல என்ன அப்படின்னா நாஸ்டாக் இருக்கும். தொல்லுயிர் வகை அழுத்த பதித்தல் போன்ற பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் கவனத்தில் கொண்டு தவறான கூற்றை கண்டுபிடிங்கிறாங்க. நம்ம தவறை மட்டும் எடுத்துக்குவோம். எது தவறுனா 4 மட்டும் சரியானது. சரியா? இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவறான கூற்று. இதெல்லாம் மீதியை படிச்சுங்க. இமயமலைத்தொடர் ஏற்பட்டதற்காக கருதப்படுவது என்ன அப்படின்னா இயோசின் பீரியட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை தோன்றதா கருதுறாங்க. சரிங்களா? அதாவது என்ன பீரியட் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சீனோசோயிக் ஏராவில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நமக்கு வந்து அதாவது துணை தொல்லுயிர் படிமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்லாகாத கரிமம் உள்ள தாவர எச்சம். போலி தொல்லுயிர் படிவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தாவர விலங்கு வடிவில் அமைந்த பாறைகள். பெரிய தொல்லுயிர் படிவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மரம், விதை, பழம். சிறிய தொல்லுயிர் படிவங்கள் சொல்லக்கூடியது மகரந்தம் மற்றும் ஸ்போர். அடுத்தது சிஜே சாம்பர்லின் ஜிம்னோஸ்போம்களை எந்த அடிப்படையில் 2 பெரிய பகுதிகளாக பிரித்தார் அப்படின்னு கேட்கிறாங்க. இது வெளிப்புறம் மற்றும் உட்புறம் விவரங்களை கொண்டு என்ன பண்றாருன்னா தனித்தனியா பிரிக்கிறார். அதாவது மார்பாலஜிக்கல் அண்ட் அனாட்டமிக்கல் கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். சரிங்களா? யார் அப்படின்னா சிஜே சாம்பர்லின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஜிம்னோஸ்போம்களை பிரிக்கிறது. சீனோசோயிக் ஒளி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ஏஜ் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதாவது பூக்கும் தாவரங்களின் காலமாக அறியப்படுகிறது எதுனா சீனோசோயிக் ஒளி. லெக்னாட்ரிஸ் எந்த தொல்லுயிர் படி வகையை சார்ந்ததுன்னு கேட்கிறாங்க. அதாவது லெக்னாட்ரிஸ் எங்கிறது என்ன அப்படின்னா பெட்ரிபிகேஷன் கல்லாகுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இதெல்லாம் கேட்கலாம். டிவோனியன் காலத்தில் இருந்த தாவரங்களை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன தாவரம் அப்படின்னா டிவோனியன் பீரியட்ல இருந்தது நமக்கு வந்து சைலாப்சிடா அண்ட் ஸ்பினாப்சிடா. ஓகேங்களா? மெயினா இங்கிலீஷ் இருக்கிறத பாத்துங்க. எந்த டிவோனியன் பீரியட்ல வந்து சைலாப்சிடா அண்ட் ஸ்பினாப்சிடா. ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்ல பாத்துக்கங்க இதெல்லாம். அடுத்து கார்பன் டேட்டிங் பயன்படுத்தி காலம் நிர்ணயித்தல் இந்த ஆண்டுகளுக்கு வரையறுக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45,000 வருஷம். சரிங்களா? லாஸ்ட் டைம் இந்த இயரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்கலாம். தொல்லுயிர் படிமங்களை பொறுத்த மட்டில் கோல் பால் அல்லது கரி பந்துகள் என்பது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கோல் பால்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெட்ரிஃபைடு பிளான்ட் ஆர்கன்ஸ். இதை நம்ம கோல் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது கல்லாக
கல்லாதல் வகையை சார்ந்த தாவரப்பகுதி. கோனிஃபெரேல்ஸ் பற்றிய பின் கூற்றுகளை கவனத்தில் கொள்க அப்படிங்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் கரெக்ட். எதுல அப்படின்னா கோனிஃபெரேல்ஸ்ல ஆண்கெமிட் பல கசையலைகளை பெற்று இடம் பெயரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது கோனிஃபெரேல்ஸ்ல கரெக்ட். பைனஸ் பற்றிய பின்வரும் கூட்டுகளை கவனத்தில் கொண்டு உண்மையற்ற கூட்டுகளை அப்படின்னு சொல்ல தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. எது தவறு அப்படின்னா 4 மட்டும் தப்பு. அதாவது 3 செல் நிலையே வெளியேற்றப்படும் மைக்ரோஸ்போர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பைனஸ்ல வந்து நமக்கு தவறான ஒரு கருத்து. இது எத்தனை செல் நிலையில வெளியேற்றப்படுது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஓகேங்களா? 3 செல்லா 2 செல்லா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இதுல அடுத்து சைக்கஸ் பற்றிய கீழ்காணும் கூட்டுகளை கவனத்தில் கொள்க அப்படிங்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3 மட்டும் இல்லை. அதாவது நமக்கு சிற்றிலைகள் நடுநரம்பமைவு ஏராளமான பக்கவாட்டு நரம்புகளை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல உண்மை அல்ல அப்படிங்கிறாங்க. இந்த ஜிம்னோசோம் தாவரம் சாதனமாக சிர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. எது சிர்பைன் கேட்கிறாங்க. சிர்பைன் அப்படின்னு சொல்லக்கூடியது பைனஸ் ராக்ஸ்பர்ஜி. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். டர்பன்டைன் தயாரிக்கிறது எதுன்னு கேட்கிறாங்க. பைனஸ் ராக்ஸ்பர்ஜில இருந்து என்ன பண்றாங்கன்னா இந்த டர்பன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய தயாரிக்கிறாங்க. அடுத்தது ஜிம்னோஸ்போம் பற்றிய கீழ்காணும் கருத்து உண்மையற்ற கூட்டுகளை தேர்வு செய்கன்னு சொல்றாங்க. அதாவது புதர் மற்றும் மரம் போன்ற வகை, மலர் போன்ற அமைப்புகள், உரை கொண்ட சூழ், பழங்கள் உருவாதல். சரிங்களா? இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. அப்ப எது வராது அப்படின்னா பழங்கள் உருவாதுங்கிற அமைப்பெல்லாம் கிடையாது. சரிங்களா? அந்த இடத்துல வந்து என்னது நமக்கு இது முக்கியமான ஒண்ணு. அடுத்து 53வது கொஸ்டின் மொட்டு மற்றும் பல்பில்கள் கொண்டு உடலாக பெருக்கும் சாதாரணமாக செய்யும் தாவரம் எதுன்னு கேட்கிறாங்க. அதாவது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை பட் அண்ட் பல்பில்ஸ் அப்படின்னா சைக்கஸ். ஏன்னா சைக்கஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே பெருசா இருக்கும். அடுத்து பேப்ரனைசாய் அள்ளிவட்டத்தின் இதழ் ஒழுங்கு வகைன்னு கேட்கிறாங்க. இது வந்து இறங்கு தழுவு அடுக்கிதழ் ஒழுங்கு. லாடிக்யூல்கள் உருமாற்றம் அடைந்த அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து என்னன்னா பீரியாந்த் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பூவிதழ்கள் லாடிக்யூல்ஸ். யூப்பர்பேசில் காணப்படும் மஞ்சள் எதுன்னு கேட்கிறாங்க. சயாத்தியம் வகை மஞ்சள் தான் காணப்படும். இதை லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. அகேசியா மெலனோசைலான் மாற்றுருக்கள்னு கேட்கிறாங்க. இது வந்து பில்லோடு. இது நமக்கு ஏற்கனவே 2017 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மேக்னோலியசி எந்த துறையை சார்ந்ததுன்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா மேக்னோலியசின்னு சொல்லக்கூடிய ரெனேல்ஸ்ல சேர்ந்தது. ஓகேங்களா? இது நமக்கு வந்து முக்கியமான ஒண்ணு. இதெல்லாம் முன்ன இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப கேட்கறது கிரிமோகாக் கனி எந்த வகையை சார்ந்ததுன்னு கேட்கிறாங்க. ஏபிஎஸ்சி. சிக்கரி எந்த பாகத்திலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கலப்பாங்க இல்லையா காப்பி தூள்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல இருந்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கலாம். நெப்டியூனியா அப்படிங்கிறது என்னன்னு கேட்கிறாங்க. இது வந்து ஒரு ஹைட்ரோஃபைட் தாவரம். அடுத்து ஒட்டியான வடிவ இலை எழுவை கொண்டது. இங்கிலீஷ்ல பாத்துங்க கிரிடில் ட்ரேஸ். எதுல இருக்கு அப்படின்னா சைக்கஸ் தண்டுல தான் நமக்கு வந்து கிரிடில் ட்ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது காணப்படும். 2 செல்களை மூடிகளால் மூடப்பட்ட சைக்கஸின் இளம் பாகங்களை குறிப்பாக எவ்வாறு கூறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரமண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதெல்லாம் கேட்கல வரைக்கும் கேட்கலாம். இது நமக்கு வந்து இதோட வரைபடத்தோட மலசூத்திரம் கேட்கறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இபிஆர்எல் கியூ, அதாவது இது நமக்கு வந்து பைசெக்சுவல் ஃப்ளவர், ஆக்டினோமார்பிக், பீரியாந்த் 3+3+3, ஆண்ட்ரிஷியம், இன்ஃபினிட்டிவ், அதாவது கைனீஷியம். அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஓவரி ஒன்று மட்டும் இருக்கு. இது நம்ம வச்சுக்கோங்க. இது படத்தை பார்த்தா என்ன தெரியுதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வெளியே வருது ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் இருக்கு. சயாத்தியமா என்ன இன்ஃப்ளோரன்ஸ் அப்படின்னா சயாத்தியம் சொல்லக்கூடிய இன்ஃப்ளோரசன்ஸ். சயாத்துல வந்து 2 கொஸ்டின் கேட்டாங்க. மேக்னோலியசியின் மலர்கள்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெமிசைக்ளிக்கா இருக்கும். லெகுமினிஸோட இலைகள் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து தனி இலை, கூட்டிலை, பில்லேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் பில்லோடு. அலுரேட்ஸாபோடியா இந்த குடும்பத்தில் கீழ் வருகிறது அப்படிங்கிறாங்க. அலுரேட்ஸாபோடியா வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வருதுன்னா யூப்பர்பேசிக். ஏன்னா இந்த குடும்பம் நமக்கு இருக்கு. கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அலுரேட்ஸாபோடியாங்கிறது வந்து யூப்பர்பேசிக்.
அஸ்ட்ரேசி மகரந்தத்தாளின் அமைப்பு அப்படின்னு கேட்குறாங்க. சின்ஜினைசியஸ். ட்ரெடாக்ஸ்ல காணப்படக்கூடிய ட்ரெடாக்ஸ் அஸ்ட்ரேசி தான். என்ன அப்படின்னா இருதரப்பட்ட மஞ்சரி அல்லது ஹெட்ரோகேனஸ் மஞ்சரி. அடுத்து மலர்சூத்திரம் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. லாஸ்ட் டைம் ஒருக்கா கேட்டிருந்தாங்க. இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபேசியை குறிக்கக்கூடிய ஒன்று. மகரந்த தாள்களும் மற்ற சூலகமும் வெவ்வேறு காலங்களில் பக்குவம் அடைவது இவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இதுக்கு பேர் இரு கால முதிர்வு. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா டைகேமி அப்படின்னு சொல்லக்கூடியது. இணையா அள்ளி இதழ்களை ஒழுங்கற்ற அள்ளிவட்டம் இதில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. என்னன்னா பேப்லனாசேயே. இது என்ன வகையானது கேட்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு சரியான பதில் அப்படின்னா இதுதான் சரியான பதில். அதாவது ஒரு இன்வல்கர் 2 இன்வல்யூல் செல் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் ஆயிருக்கு. இதுதான் அவங்க பேஸ் பண்ணி சொல்றாங்க. அடுத்தது 75 எபிட்ரீன். எபிட்ரீன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதுல இருந்து கிடைக்குது? எபிட்ரா. அப்ப ஏவுக்கு 3. ஏவுக்கு 3னா என்னது அப்படின்னா அப்ப இதுதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்சர் வரும். ஓகேங்களா? அப்ப வந்து லிகோரிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளைசரினா கிளாப்ரா, கொகைன் அப்படின்னு சொல்லக்கூடியது எரித்ரோசைலான் கோகோ, கோல்சிசின் வந்து கோல்சிசிகம் ஆட்டோனில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின், எந்த காரணத்தோட மிஸ் பண்ணிடக்கூடாது. சூழலில் உள்ள மகரந்த குழாய் இன்டர்கமெண்ட் வழியாக நுழைதல் பேர்னு கேட்குறாங்க. அதாவது இது வழியா போகுதுன்னா இன்டர்கமெண்ட் வழியா போகுது. அதுக்கு என்ன பேருனா மீசோ கேமி அப்படின்னு சொல்லக்கூடியது. மைக்ரோஃபில் வழியா போனா போரோகேமி, சலாசா வழியா போனா சலாசா கேமி. சின்கேமிங்கிறது உண்மையான கருவுறுதல். அவ்வளவுதான். இது மகரந்த குழாய் சரியான திசையில் வளர உதவும். which is associated with the direct growth of hole and tube அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா ஆப்சுரேட்டர். ட்ரிப்ளாய்டு தன்மை கொண்ட முளைத்துள்சு பற்றி இவர் முன்மொழிந்தார் அப்படிங்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யார் அப்படின்னா நவாசின். இதெல்லாம் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும், எந்த காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடக்கூடாது. கீழ்கண்டவற்றுள் ரூமினட் எண்டோஸ்போம் எடுத்துக்காட்டு தருக அப்படிங்கிறாங்க. ஈஸியானதான் நமக்கு. ரூமினட் எண்டோஸ்போம் அப்படின்னா மிஸ்டிகா பிராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது டயட் எக்ஸாம்ல ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. சூழ் உரைகள் அற்ற சூழ்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஏ டெக்னிக். முதிர்ந்த மகரந்தத்தின் வெளிச்சுவரில் காணப்படும் அடுக்கு எது அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த அடுக்குக்கு பேர் என்னன்னா போலன் கிட். சேலத்தின் வெசல் இதிலிருந்து தோன்றும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? எதுல இருந்து தோன்றுது அப்படின்னா நமக்கு வந்து உயரப்போக்கில் ஒன்றன் மேல் ஒன்றாக அமைந்த ஆக்கத்திசு, அதாவது லாங்கிடியூடினல் சீரிஸ் ஆஃப் த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் நமக்கு என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப சைலம் வெசல்ஸ் ஆர் ஆர்ஜினேட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லாங்கிடியூடினல் சீரிஸ் ஆஃப் த மெரிஸ்டமேட்டிக் செல். அகத்தோ செல்களில் காணப்படும் சிறப்புத்தன்மை அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன இருக்குன்னா காஸ்பேரியன் ட்ரிப்ஸ் இருக்கும். கோலன்கைமா செல்ஸ்களில் முக்கியமாக இவைகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா செல்லுலோஸ் மற்றும் ஹெமி செல்லுலோஸ் இருக்கும். அமைதி மைய கோட்பாட்டை கொண்டு வந்தவர் யாருன்னா க்ளோஸ். இதெல்லாம் முன்ன கேட்பாங்க, இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பா போக ஆரம்பிச்சிட்டாங்க. தாவர உறுப்புகளில் எந்த செல்கள் நீட்சி அடையும் தன்மையை வளைந்து கொடுக்கும் தன்மையை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ளெரன்கைமா. அடுத்தது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னா டி தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒற்றை இடைவெளி கணு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், இப்போ கரெக்டா இருக்கும். யூனிலாக்னா நோடு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா நமக்கு ஒன் ட்ரேஸ் ஒன் கேப். ஸ்டொமேட்டல் கிரிப்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 நீரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். அடுத்தது வெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஏரியோல். ஈக்குஃபேஷியல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐசோபிலேட்ரா. ட்ரக்கிடுகள் அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா நீண்ட உயிருள்ள செல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் ட்ரக்கிடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்போ ட்ரக்கிடுகள் வந்து உயிர் உள்ளதா உயிரற்றதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இது. இந்த கொஸ்டின் பாருங்க, நமக்கு ட்ரக்கிடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இது வந்து யாரோட கேரக்டர்ல வரும்? நமக்கு நான் லிவிங்ல தான் வரும். எலாங்கிட்ட லிவிங் செல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது அது வந்து ராங். ஆக்சுவலா வந்து நமக்கு என்ன அப்படின்னா நீண்ட உயிரற்ற செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? என்னென்ன போச்சுங்க, எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதுதான் சரி. நீண்ட
உயிரற்ற செல். இது தப்பா டிக் அடிச்சிருக்காங்க. இதுதான் கரெக்ட். நீண்ட உயிரற்ற செல். சி ஆன்சர் என்ன போச்சுங்க. சைலம் அண்ட் புளோயம் மாறி மாறி ஆரம்பமாக, அதாவது சைலம் அண்ட் புளோயம் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் கேட்குறாங்க. ரேடியல் அப்படின்னாலே ரூட். இதுதான் கரெக்ட். சரிங்களா, இது என்ன போச்சுங்க. ரேடியலுக்கு ஆன்சர் எதுன்னா ரூட். அடுத்து டூனிகா கார்பஸ் தியரி. இது நமக்கு சிம்பிளா தெரிஞ்சது தான். சொன்னது யாருன்னா ஸ்மித். பூக்களின் நறுமணம் உருவாகும் இடம் எதுன்னு கேட்குறாங்க. இதுதான் ஆஸ்மோபோர் அப்படின்னு சொல்லக்கூடியது. காஸ்பெரின் பட்டைகள் எதில் காணப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இது எங்க இருக்கும் அப்படின்னா எண்டோடெர்மிஸ்ல காணப்படும், அகத்தோல் செல்கள்ல காணப்படும். புள்ளிப்பாம் செல்கள் இவைகளில் காணப்படுகிறதுங்கிறாங்க. உருவித்தலை தாவரங்கள் தான் புள்ளிப்பாம் செல்கள் காணப்படும். ஆஸ்குலார் கேம்பியம் செல்களின் அமைப்பில் கீழ்காணுபவற்றில் எது காணப்படும் கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலார் கேம்பியம் சொல்லக்கூடியது ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் இந்த ரே இனிஷியல்னு சொல்லக்கூடியது. கதிர் தோற்றுவிகள் மற்றும் ஃபியூசிஃபார்ம் தோற்றுவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹிஸ்டோஜன் கோட்பாட்டை முதலில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்ஸ்டீன் தான். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். அடுத்து ஒரு பொறுத்துக ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சி தான் கரெக்டு. அப்போ சி கரெக்டு. இதில் பாருங்க மில்டியூல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா மில்டியூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பழங்கள் அல்லது காய்கறிகள் மேல் பரப்பில் வட்ட வடிவமான சொரசொரப்பான கார்க்கு போன்ற புண்களாக காணலாம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மில்டியூல்ஸ். இதை நினப்பச்சுங்க. ஏன்னா நம்ம போன தடவை இந்த பிளான் பேத்தாலஜியில் வந்து எங்கெங்கேயே இருந்து கொஸ்டின் பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து ரஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்று சிறிய உயர் வளர்ந்த புள்ளிகளாகவோ சிறிய காயங்களாகவோ இலையின் மேற்பரப்பில் காணலாம். அடுத்தது வந்து ஸ்மட்டுங்கிறது அதே தான். பச்சை கலந்த கருமை மற்றும் கருத்துகள் போன்ற ஸ்போர் கூட்டம் சாதாரணமாக மலர் பாலங்களில் காணப்படும். அடுத்து ஸ்கேல் அப்படிங்கிறாங்க. ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறிய உயர் வளர்ந்த புள்ளிகளாகவோ கார்கி காயங்களாகவோ கனிகள் மற்றும் காய்கறிகளில் காணலாம். அடுத்து 100வது கொஸ்டின். கீழ் கொடுக்கப்பட்டவைகளில் நெகட்டிவ் ஸ்டாண்ட் அல்லது மைனஸ் ஸ்டாண்ட் வைரஸை கண்டுபிடின்னு கேட்குறாங்க. சரிங்களா, லாஸ்ட் டைம் அந்த பாக்டீரியாவில் எப்படி தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது எது அப்படின்னா நமக்கு ராபிஸ் வைரஸ் மற்றும் இன்ஃப்ளூன்சா வைரஸ்ன்னு சொல்லக்கூடியது. அடுத்தது இது வந்து கீழ்கண்ட கூட்டுகள் எண்ணத்தில் கொள்க. இவற்றில் எது சரி தவறுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அப்போ ரஸ்ட் எனும் நோய் இரிடியோமோனாஸ் என்னும் துறையை சார்ந்த பூஞ்சைகளால் ஏற்படுகிறது. ஸ்மட் எனும் நோய் யூஸ்லோஜினஸ் என்னும் துறையை சார்ந்த நோய் பூஞ்சைகளால் ஏற்படுகிறது. ஆந்த்ரோனாக்ஸ் எனும் நோய் மெலனோகெமில்ஸ் துறையை சார்ந்த குடும்பத்தில் பூஞ்சைகளால் உண்டாகிறது. சூப்பர். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அருமையா. ஆட்டோசிஸ் எனும் நிலையை ஒரு நோய் கிருமி அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனது வாழ்க்கை சுழற்சியை ஒரே ஒரு ஆதாரத்தாவரத்தான் முடித்துக் கொள்கிறது. இதுக்கு பேர் தான் ஆட்டோசிஸா. இன்டர்ஃபெரான் இந்த கிளைகோபுரோட்டீன், அதாவது நமக்கு வைரஸ்க்கு எதிரான ஒரு பொருள், அதாவது வைரஸ் நோய்க்கு எதிராக மனித உடலில் உருவாகும் புரதம். இதுதான் சரி. அடுத்து பொறுத்துக. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். இதுதான் சரி. நான் இங்கிலீஷில் சொல்லிடுறேன் பாருங்க உங்களுக்கு. ஆர்டர் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா வைரல்ஸ் அப்படின்னு வரும். ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய எதில் வருதுன்னா விரிடியே அப்படின்னு சொல்லக்கூடியது. சப் ஃபேமிலி வந்து நமக்கு விரினே, ஜீனஸ் வந்து வைரஸ். சரிங்களா, டிஃப்ரெண்டாக கேட்டிருக்கேன். அந்த மாதிரி கேட்கலாம், அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அதை அடுத்தது சிடாவுடின். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் பார்த்துங்க. இந்த மாதிரி டேர்ம்லாம் இங்கிலீஷில் பார்த்துங்க தான் பெஸ்ட்டு. சிடாவுடின் அண்ட் த லாமிவுடின் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட்டர் ஆஃப் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டர்ஸ். சரிங்களா, சிடாவுடின் அண்ட் த லாமிவுடின் சொல்றது என்ன அப்படின்னா இன்ஹிபிட்டர் ஆஃப் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டர்ஸ், அதாவது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டர்ஸ் சொல்லக்கூடிய நொதியை அடக்க வல்லவை. அடுத்து 106 காண்டிஜி விவோ ஃப்ரீடம் சொன்னது யாருன்னா பெய்ஜரிங்க்கு. அப்போ இதை வச்சு பொருத்த முடியுமான்னு பார்ப்போம். ஏவுக்கு 2 கண்டிப்பாக பொருத்த முடியாது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சி மட்டும் வராது. அடுத்தது பார்ப்போம். சேட்டிலைட் வைரஸ் யார், வைரஸாய்டுகள் யார், பீரியான்ஸ் யார். இதெல்லாம் யாரை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ பீரியான்ஸுங்கிறது நமக்கு வந்து புரூஸ்னர் வருவார். அப்போ டிக்கு 1. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம்.
அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி வருது. இதில் பாருங்க, காண்டியஜிங் வியூ ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பேஜ்ரிங், சேட்டிலைட் வைரஸ் சொல்லக்கூடியது காசானிஸ், வைரஸ் ஆய்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ராண்டல்ஸ், பீரியான்ஸ் சொல்லக்கூடியது ப்ரூஸ்னர். நிஸ்டிடின் என்னும் உயிர்கொல்லி இவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா நிஸ்டிடின் பார்க்கலாம், இந்த மாதிரி அருமையான கொஸ்டின்லாம் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சவ்வின் செயல்பாட்டில் தலையிடுகிறது, அப்ஸ்டேட்டிங் மெம்பரைன் ஆஃப் த ஃபங்க்ஷன், சரிங்களா? அப்ஸ்டேட்டிங் மெம்பர் ஆஃப் த ஃபங்க்ஷன், சவ்வின் செயல்பாட்டில் தலையிடுறது எதுனா நிஸ்டிடின் சொல்லக்கூடிய ஒரு உயிர்கொல்லி. அடுத்து 108வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் ஒன்று மற்றும் H2S பயன்படுத்தி CO2 ஒடுக்கி ஒளிச்சேர்க்கை செய்கிறது அப்படிங்கிறாங்க. இது அப்படின்னா குளோரோபியம். அது பாக்டீரியாவில் சொல்றதுக்கு இவ்வளவு சொல்றாங்க, பார்த்து வச்சுங்க. H2S பாக்டீரியம் எது அப்படின்னா பெகியோட்டோவான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மார்க்கருக்கு இப்படி சுத்தி குடிச்சு கொஸ்டின் கேட்கிறாங்க. உயர் தாவரங்களின் மரபணு மாற்றம் செய்ய அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியா எது அப்படின்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிபேசின்ஸ் தான். அடுத்து கீழ்கண்டவற்றில் ஒன்றை டொமைன் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டே அப்படின்னு சொல்லக்கூடியதான் டொமைன் கிடையாது. மெத்தலோட்ரோபின் உயிரினங்கள் சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா மெட்டபாலிஸ் மெத்தனால். பியூட்ரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா புரோட்டீன் தான். புரோட்டீன் தான் நம்ம என்ன சொல்லணும்னா பியூட்ரிஃபிகேஷன் சொல்லக்கூடியது. தாவரங்களை தாக்கும் பாக்டீரியாக்களை பற்றி சில கூற்றுகளை காண்க அப்படிங்கிறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 4 கரெக்டு, 1, 3, 4 கரெக்டு. அப்போ அவைகள் சாரணி, எனவே அவைகளை செயற்கை ஊடகத்தில் வளர்க்க முடியும். அணுக்கள் எப்போதும் குச்சி வடிவம் கசையிலைகளை பெற்றவையாகும். ஒரு சில தவிர சாதாரணமாக கிராம் நெகட்டிவாக உள்ளது. அப்போ நமக்கு வந்து 1, 3, 4 கரெக்டு. கீழே கொடுக்கப்பட்டவற்றில் ஒன்று உண்மை அல்ல அப்படிங்கிறாங்க. எது உண்மை அல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஆர்கியாவில் உள்ள சிறப்புத்தன்மை வாய்ந்த கொழுப்பு சத்து எஸ்டர் வகையில் இணைக்கப்பட்டுள்ளது. இதுதான் தவறான ஒன்று. அப்போ ஆர்கியா உயிரினங்களில் செல்சூரில் பெப்டிடோகிளைகான் இல்லை, கரெக்டு. வெப்ப விரும்பிகளாக, அமில விரும்பிகளாக அல்லது உப்பி விரும்பிகளாக உள்ளது, இதுவும் கரெக்டு. சில மீத்தேன் உற்பத்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கு, கரெக்டு தான். கரியமில வாயு அல்லது வேறொரு கனிமத்தை பயன்படுத்தி ஒளி சக்தியை வேதி சக்தியாக மாற்றும் உயிரினம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டோ ஹைட்ரோட்ரோபிக் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது உண்மையற்றது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி தான் உண்மை அல்ல. அதாவது ஹீமோலித்தோட்ரோப்ஸ் ஒளியை பயன்படுத்தி கனிம சேர்க்கைக்கு பயன்படுத்தி CO2 கார்போஹைட்ரேட்டாக நிலைநிறுத்தப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. அப்ப இது நமக்கு என்ன அப்படின்னா ராங். மீதி இருக்கிறத பாத்தீங்க, மீதி எல்லாம் சரி. அடுத்து பொறுத்துக, இதெல்லாம் அருமையான கொஸ்டின். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். அதாவது லியூகோனாஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது டெக்ஸ்ட்ரான், அசிட்டோபாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது அசிட்டிக் அமிலம், பேசிலஸ் ப்ரீவிசிஸ் சொல்லக்கூடியது தைரோத்ரின், பேசில்ல கோல்ஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது பாலிமிக்சின் கீ. மேக்ஸ் பாடங்களை முடிஞ்சளவுக்கு எழுதி வச்சுக்கீங்க. அடுத்து நைட்ரோபாக்டீரியா பாக்டீரியா நடைபெறும் வேதிவினையை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. எது நடக்குதோ இதுதான் நடக்குது. 2NO2 plus O2 gives 2NO3 plus எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இரண்டு அமினோ அமிலங்களை இணையும் பொழுது இந்த மூலக்கூறு விடப்படுங்கிறாங்க. எதுனா H2O. இந்த நொதியில் புரதம் இல்லாத பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இணை நொதி. பியூரின் அல்லது பிரிமிடினுடன் சேர்ந்த 5 கார்பன்கள் கொண்ட சர்க்கரை எவ்வாறு அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது பென்டோ சுகர். இது என்ன இருக்காதுன்னா பாஸ்பேட் இருக்காது. கொழுப்பு அமிலங்கள் பீட்டா ஆக்சிகரணம் எங்கு நடைபெறுதுன்னு கேட்குறாங்க. இது வந்து கிளே ஆக்சிசோம். இது நம்ம கேட்கலாம், ஏன்னா இது லாஸ்ட் டைம் வந்து 2017 கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கொஸ்டின். ஜிட்டரானி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டுதான், இது நமக்கு நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். ஆக்சுவலா நேர் மற்றும் எதிர்மின் சுமைகள் கொண்ட அமினோ அமிலத்துக்கு பேர் தான் ஜிட்டரானின்னு சொல்லுவாங்க. நேர் மற்றும் எதிர்மின் சுமைகள் இது 2-3 தடவை கேட்டிருக்காங்க. புரத சேர்க்கையின் பொழுது குறித்த அமினோ அமிலத்தை எடுக்கும் tRNAவின் முனையில் உள்ள கார இணை வரிசை என்னன்னு கேட்குறாங்க.
இது நமக்கு என்னன்னா CCA அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கிலீஷ்ல பாத்துங்க, the prime end of the tRNA molecule that is a pick up specific amino acid during the protein synthesis always end of the base sequence அப்படின்னா CCA. நிக்கல் குறைவினால் ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னா நிக்கல் அப்படினால இலை நுனியில் இருக்கக்கூடிய நெக்ரோசிஸ். லிப் டிப். கிளைகோலிசிஸ் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சிம்பிளானது EMP பேப்டைட். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தப்பு பண்ணிடக்கூடாது. எம்டன் மேயர், பர்னாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. பைருவிக் அமிலத்தில் இருந்து அசிட்டல் கோயே இந்த கிரியை மூலம் பெறப்படுகிறது அப்படிங்கிறாங்க. என்ன ப்ராசஸ்னா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். இதில் கேட்டிருக்காங்க பாருங்க, இதை ஃபுல்லாக இது பண்ணி பாருங்க. இதுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் என்ன அப்படின்னா செல் ஏயிலிருந்து பி. இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி அலையின் சிவப்பு பகுதியில் ஒளிச்சேர்க்கை திறன் குறைவது சிவப்பு குறைத்தல் என்று அழைக்கப்படுகிறது. சிவப்பு பகுதியில் ஏற்படும் ஒளிச்சேர்க்கையின் திறன் குறைவதனை குறைந்த அலைநீளத்தில் உள்ள ஒளியை செலுத்துவதன் மூலம் ஒளிச்சேர்க்கை திறனை அதிகரிப்பது எமர்சன் கூடுதல் நிகழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட். இது சரியான விளக்கம். அவ்வளவுதான். காற்று அற்ற சுவாசம் அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சி. நீரின் இணைப்பு விசை இதனால் உண்டாகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து நீர் மூலப்பொருட்கள் இடையே உள்ள ஹைட்ரஜன் பிணைப்பு. கைனட்டின் வேதியத்தன்மைன்னு கேட்கிறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து எப்ப கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2013 நினைக்கிறேன். அப்ப கேட்டிருந்தாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா 6-பைபரோல் அமினோ பியூரின் அப்படின்னு சொல்லக்கூடிய. மைட்டோகாண்ட்ரியா எலக்ட்ரான் கடத்தல் நிகழ்ச்சியில் எத்தனை இடங்களில் பாஸ்போலேஷன் நடைபெறுகிறதுன்னு கேட்கிறாங்க. மொத்தம் 3 இடத்துல. புரதச் சேர்க்கைக்கு தேவையான கனிமம் எதுனா நைட்ரஜன். இதுவும் நமக்கு கேட்ட கொஸ்டின். 2013 அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மேலை தாவரங்களில் வேரின் எந்த பகுதியின் மூலம் தனிமங்கள் உறிஞ்சப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் ரீஜன், அதாவது வளத்திசுக்கள் உள்ள இடம். கீழ்கண்டவற்றுள் போட்டி தடுப்பு செயலுக்கு எது பொருந்தும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுதான் பொருந்தும். கீழ்கண்டவற்றுள் எந்த நிற ஒளி இலை துளைகள் திறக்க உதவும்னு கேட்கிறாங்க. ப்ளூ லைட். கனிம பொருட்களை கடத்துவதற்கு நீராவி போக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. நீராவி போக்கு நீரற்றுவதற்கு உதவுவதில்லை அப்படிங்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ ட்ரூ பட் ஆல் ஃபால்ஸ். அதாவது இது மட்டும் கரெக்ட். கனிம பொருட்களை கடத்துவதற்கு நீராவி போக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்த கொஸ்டின். சிவந்த மலரை கொண்டு அந்திமந்தாரை தாவரத்தை வெள்ளை மலரை கொண்ட தாவரத்துடன் கலவி செய்த போது என்ன கிடைக்குன்னு கேட்கிறாங்க. இதுக்கு பேர் என்னன்னா முழுமை பெறா ஓங்கு நிலை, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இந்த ரேஷியோலாம் பார்த்துக்குங்க. குரோமோசோம்ஸ் அழுதி மாற்றத்தினால் குரோமோசோம்கள் உடைபட்ட துண்டம் வேறு ஒத்திசைவு குரோமோசோமுடன் இணைவதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு பேர் என்னன்னா டிரான்ஸ்லோகேஷன் அல்லது இடமாற்றம். ஏபிஓ ரத்த பகுப்பினை கண்டிருந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. ரத்த வகையினாலே கார்ல் லாண்டிஸ்டைனர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சடுதி மாற்றங்கள் இது புள்ளி சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து on the following types of mutation is a point mutation சொல்றாங்க. எது பாயிண்ட் மியூட்டேஷன்னா டிரான்ஸ்வெர்ஷன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருமய செல்களை விட பன்மய செல்கள் பெரிய நியூக்ளியஸை பெற்றிருக்கிறது. நியூக்ளியஸின் அளவு குரோமோசோம் எண்ணிக்கையை பொறுத்து உள்ளது. அப்ப ரெண்டுமே கரெக்ட். ஒரு குரோமோசோம் ஜோடியில் 3க்கு மேற்பட்ட புள்ளிகள் குறுக்கே கலத்தல் ஏற்பட்டால் அதுக்கு என்ன பேருன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பன்மடங்கு குறுக்கெதிர் மாற்றம் அல்லது வந்து மல்டிபிள் கிராசிங் ஓவர். சடுதி மாற்றத்து கொள்கையை கண்டறிந்தவர் யாருன்னா ஈகோ டிகிரிஸ். இன செல்வழி தோன்றிய பண்புகள் மரபாக தொடர்கின்றன. ஆனால் உடல செல்களில் ஏற்படும் மாறுபாடுகள் உயிரினம் இறக்கும் போது அழிந்து விடுகிறது. கருத்து சொன்னது யார் அப்படின்னா அகஸ்ட் வெய்ஸ்மேன். இது பாருங்க, லீடிங் இலையில் புதிய இலை எந்த சீயிலிருந்து உருவாகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 5-3-3-5 இருக்கு. இதுல லீடிங் இலை அப்படின்னு சொல்லக்கூடியது புதிய இலை எந்த திசையிலிருந்து உருவாகும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எது ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு வந்து எண்டிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா வந்து ஏ தான் கரெக்ட். 3-5 அடுத்து கூற்று ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா
இது ரெண்டும் சரி. தாவர செல்லில் இதுதான் கரெக்டான ஆன்சர். இல்ல அதாவது விளக்கம் அல்லன்னு தான் வரும். நமக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் அது. அதாவது தாவர செல்களில் அதிகமாக எக்ஸாஸ்மோசிஸ் நடைபெற்றால் சைட்டோபிளாசம் பிளாஸ்மாவுடன் சேர்ந்து செல் சுவரை விட்டு சுருங்கும் நிலைக்கு பிளாஸ்மோலைசிஸ். இது கரெக்ட். சவ்வு தண்ணீரை மட்டும் கடத்தி மற்ற துகள்களை கடத்தாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அரை கடத்தி சவ்வு. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கிறாங்க. அதாவது நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன, ரெண்டுமே கரெக்ட். ஈஸ்ட்ரோஜன் கார புரதங்கள் ஆனது, ஏனென்றால் அதில் ஆர்ஜினைன் மற்றும் லைசின் அமினோ அமிலங்கள் அதிகமாக உள்ளது. அர்ஜினைன் மற்றும் லைசின் ஆகிய இரண்டு சம ஹைட்ரஜன் அயனி அடர்த்தியில் நேர்முன்சுமை அமில குழுமங்களாக கொண்டுள்ளது. இது சரி. பாலிட்டின் குரோமோசோம்களில் உள்ள பால்பியனி வளையத்தில் அதிகமாக காணப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுல டிஎன்ஏவா ஆர்என்ஏவா? நல்ல அருமையான கொஸ்டின், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல டிஎன்ஏவும் எம்ஆர்என்ஏவும் காணப்படும். கேட்கலாம் அந்த மாதிரி கொஸ்டின்லாம். டிஎன்ஏ இருக்கும், எம்ஆர்என்ஏ இருக்கும், மெசஞ்சர் ஆர்என்ஏ. குரோமோசோமின் ஒரு மைய தொகுப்பை எவ்வாறு அழைக்கலாம்? அதாவது ஹாப்ளாய்ட் செட் ஆஃப் த குரோமோசோமுக்கு என்ன பேருனா ஜீனோம். ஆர்என்ஏவில் உள்ள 5 கார்பன் சர்க்கரையின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ரைபோஸ், அடினைன் தைமின் கோலன் சைட்டோசின் என்ற விதியை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்குறாங்க. அதான் சர்காப் ரூல்ஸ் வருது இல்லைங்களா, அதுதான். அப்போ இந்த ரூல்ஸுக்கு என்ன பேருனா சர்காப் ரூல்ஸ். தைலக்காடுகளில் உள்சவிகளில் காணவும் உருண்டை வடிவ துகள்களுக்கு எவ்வாறு பேருனா இந்த குவாண்டாசோம்கள் சொல்லக்கூடியது. இதை பேஸ் பண்ணி தான் 2017 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது எத்தனை குவாண்டாசோம் அப்படின்னா அந்த 10 to 12 அப்படிங்கிற மாதிரி இந்த குவாண்டாசோம் பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நியூக்ளியர் சவ்வு இந்த வேதி பொருளால் ஆனது அப்படின்னா லிப்போ புரோட்டீனால் ஆனது. நியூக்ளியர் சவ்வு வந்து லிப்போ புரதத்தால் ஆனது. கோல்கை கூட்டுறுப்பு இதில் உள்ளது அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம்ல இருக்கு. நியூக்ளியோ வளர்ச்சியை முதலில் கண்டறிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சது யாருன்னா பாண்டனா. இதெல்லாம் பல தடவை கேட்ட கொஸ்டின். கரோட்டினாய்டில் உள்ள கரோட்டின் மற்றும் சாந்தோக்கள் இரண்டும் இதுவுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. எதோட அப்படின்னா விட்டமின் ஏ. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நைட்ரஜன் காரங்களில் எது 2 வளையங்களாக கொண்ட மூலக்கூறுகள் அப்படின்னு கேட்குறாங்க. இது அடினைன். அடுத்தது நியூக்ளியஸில் உள்ள 2 சவ்வுகளின் இடையில் உள்ள இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிநியூக்ளியார் ஸ்பேஸ். 2 சவ்வுகளோட பேர் அப்படின்னா பெரிநியூக்ளியார் ஸ்பேஸ், இடைவெளி. இந்த பாடம் இயற்பியல், வேதியியல், உயிரியல், வரலாறு, சட்டமைப்பு இது எந்த பாடம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்விரான்மெண்டல் சயின்ஸ். ஒரு பேரழிவான கடல் நீர் மாசுபாடாகும் கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா எண்ணெய் கசிவு தான் மிகப்பெரிய ஒரு மாசுபாடு. அடுத்து இதில் வந்து பொல்யூஷன் கேட்குறாங்க. இது வந்து நமக்கு ஏ தான் கரெக்டு. அதாவது மனிதனின் பேச்சு அப்படிங்கிறது 30 to 50 டெசிபல். கடிகார ஓசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 டெசிபல். விமானம் புறப்படுதல் வந்து 120 டெசிபல். ஏவுகணை புறப்படுதல் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 140 to 170 டெசிபல். அப்போ ஏ தான் கரெக்ட். அடுத்தது அனல் மாசுபாட்டினால் 80 டிகிரி சிக்கும் மேல் நீரின் வெப்பம் அதிகரிக்கும் போது நீரின் நச்சுத்தன்மை அதிகரிக்கிறது. எந்த நச்சுன்னு கேட்குறாங்க. இது வந்து ஓசைலின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இலைகளின் வேதியியல் கூட்டுப் பொருள்கள் அங்கு நிலவும் சுற்றுச்சூழல் தன்மையை குறிக்கவும் மாசுபாட்டின் அளவை குறிக்கவும் இவை பயன்படுகின்றன. அவை யாவைன்னு கேட்குறாங்க. இது குளோரோஃபில், ஏ மற்றும் பி. கழிவு மேலாண்மையில் நிலவும் புதிய கோட்பாடு மற்றும் ஆள்கள் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ரெடியூஸ் அண்ட் ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தொங்கு வேர்களை கொண்ட அதி உஷ்ண காடுகளில் வளரும் ஒட்டுண்ணிகள் பெரும்பாலும் இந்த தாவர குடும்பத்தை சார்ந்துன்னு கேட்குறாங்க. என்ன குடும்பம்னா ஏரேசி மற்றும் ஆர்கிடேசி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. காசிபியம் இர்சுட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நியூ வேர்ல்டு டெட்ராப்ளைடி அப்படின்னு சொல்லப்படுது காசிபியம் இர்சுட்டம். எந்த பயிரில் கோணம் மொட்டு பயிர் பெருக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆக்சிலரி பட் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன். அடுத்த கொஸ்டின். which is the growth regulator promoting rooting of cutting எது அப்படின்னா 2,4-D அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஆக்சினோட கேரக்டர்.